இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில் ஒரே ஒரு சப்ஜெக்ட் குறித்து நான் உங்கள்கிட்ட பேசலான் இருக்கிறேன். அது என்னன்னா, சிந்தனை குறித்துள்ள ஒரு காரியம். இதில் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தனை உங்களில் இருக்க கடவுது. இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தனை நமக்கு உள்ளாடி இருக்க கடவுதுன்னு உள்ளது அந்த வசனத்தின் மூலியமாக நமக்கு தெரிய வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் சிந்தனை என்ன, இந்த சிந்தனையினால நமக்கு என்ன லாபம், எனக்கு என்ன லாபம், ரெண்டாவது இந்த சிந்தனைகள்னால மற்றவர்களுக்கு என்ன லாபம். ஒரு இடத்துல தேவன் அழகா சொல்றாரு, அவர் சிந்தனை ரொம்ப முக்கியம். ஏன்னா சிந்தனையின் படியாக தான் நம்முடைய வாழ்க்கை நடத்த வேண்டும். எக்ஸாம்பிள், கிரைஸ்ட் அழகா சொல்றாரு, தேவன் பிதாவானவர் என்று என்ன சொல்றாரோ அதன்படியாக தான் நானும் செய்துட்டு இருக்கிறேன், நான் அவரும் ஒன்றா இருக்கிறேன். அப்போ தேவன் அழகா, இயேசு கிறிஸ்து அழகா சொல்றாரு, அவருடைய சிந்தனைகள் என்ன வெளிப்படுத்துதோ அதை தான் நானும் செய்துட்டு இருக்கிறேன்னு சொல்றாரு. அஸ் எ கிறிஸ்டியன் லைஃப், நம்ம ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுக்கு அடிஸ்தானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறனால, அவரை சொந்த ரட்சகராக ஏற்றெடுக்கிறது. அவர் சொந்த ரட்சகராக ஏற்றெடுக்கிற நேரம் அவருடைய வாழ்க்கையை போல தான் நம்முடைய வாழ்க்கையும் மாற வேண்டும். ஏன்னா தேவன் அழகா சொல்றாரு, நான் வலது பக்கத்தில் பிதாவோடு வீட்டிருக்கிறத கூட நான் உங்களையும் வீட்டிருப்பேன், எனக்கு ஒரு வாசஸ்தானம், அங்கே நீங்களும் வருவீங்க. அப்படி கான்ஃபிடென்ட்டாக வாக்கு தத்துவத்தை கொடுத்துருக்குற அவர், நான் உங்கள் கூட, நீங்கள் என்ன கூட தான் இருப்பீங்கன்னு அவர் வாழ்கிற சொல்கிறாருன்னா, நான் இருக்கிற இடத்துல நீங்களும் வருவீங்க அப்படின்னு சொல்கிறவர் என்ன எதிர்பார்ப்பாரு, நான் எப்படி வாழ்ந்தனோ அதுபோல் நீங்கள் இந்த காலகட்டத்தில், நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற நாட்கள் வாழ வேண்டும். அப்போ இன்னும் ஆழமாக சொல்ல போனால், நான் கிறிஸ்டியன் லைஃப், நான் கிரைஸ்டை ஃபாலோ பண்ணுறதா இருக்கிறவன் எப்படி இருக்கணும்னா, இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அதுபோல் ஒரு வாழ்க்கை, அதுபோல் ஒரு பேச்சு, அதுபோல் ஒரு நடை, அதுபோல் ஒரு எண்ணங்கள், அதுபோல் சிந்தனைகள்லாம் இருக்கிறவங்களாக இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வலது பக்கத்தில் என்ன இருக்குது, ஒரு இடம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். பிதாவானவருக்கு மத்தியில் நம்மளும் வாழ்ந்து இன்னொரு வாழ்க்கையில் வாழ்ந்து சுகந்திருப்போம். அப்படி ஒரு காரியத்தை தான் அழகாக தெளிவாக சொல்லி, கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தனையை உங்களில் இருக்க கடவுது. அப்போ இந்த சிந்தனை நமக்கு உள்ளாடி எப்போதுமே இருக்கணும். இது என்ன சிந்தனை, கிறிஸ்து இயேசுவின் சிந்தனை என்னவா இருக்கும், அந்த சிந்தனையினால் எப்படி வார்த்தை கொள்வது, இது ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துவின் சிந்தனை என்ன. அப்போ இந்த நாட்களில் ஒன்று ஃபஸ்ட்டு இயேசு கிறிஸ்துவின் சிந்தனை என்னதாக இருந்துச்சுன்னா, அந்த வாழ்க்கையில் அவர் முதல்ல இந்த உலகத்தில் வந்ததே பிதாவின் சிந்தனையாக இருந்தது. இந்த உலகத்தில் அவர் தாழ்மை கோலம் எடுத்து வந்தார் பார்த்தீங்களா, அந்த ஒரு சிந்தனை நமக்கு உள்ளாடி இருக்கும். இந்த அழகா அதே வசனத்தில் தான் திருப்பி கொடுத்துருக்காங்க. 6வது வசனம், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுடைய சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்போ இதுதான் அவருடைய சிந்தனையாக இருந்தது. இந்த சிந்தனை தான் வெளிப்பாடு தான் இது. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னு உள்ளது, இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை செய்யும் பொழுதோ, அதை வெளிப்படுத்தும் பொழுதோ, அவர் பேசும் பொழுதோ, அதுக்கு முன்பாக அவருடைய சிந்தனை தெளிவாக இருந்தது. அதான் ரொம்ப முக்கியம். அவர் சிந்தனை எப்படி இருந்து தெளிவாக இருந்துச்சு. அந்த சிந்தனைன்னு சொல்லும்போது டிசிஷன் மேக்கிங்காக இருக்கட்டும், ஒரு பேசுகிற காரியமாக இருக்கட்டும், சொல்லுகிற காரியமாக இருக்கட்டும், சிந்திக்கிற காரியமாக இருக்கட்டும், எல்லாத்திலும் அவர் தெளிந்த சிந்தை உள்ளவராக இருந்தால் நாமளும் எப்படி இருக்கணும், தெளிந்த சிந்தை உள்ளவர்களாக தான் இருக்கணும். அந்த சிந்தை நம்மகிட்ட உள்ள இருக்கணும்னா பிதாவின் அல்ல வசனத்தின் ஒரு வெளிப்பாடு நமக்கு உள்ளாடி இருக்கணும். பிதாவான ஒரு வார்த்தையாக இருக்கிறார்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, வார்த்தை என்ன சொல்லுதோ அதை தான் இயேசு கிறிஸ்து செய்தார். பிதாவானவருக்கு என்ன விருப்பமோ அதை தான் அவர் செய்து காட்டினார். அப்போ வார்த்தை என்ன பேசிட்டு இருக்கிறோம் அதை தான் இயேசு கிறிஸ்து செய்தார். அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் நாம் எப்படி இருக்கணும், இயேசு கிறிஸ்து சிந்தனை இருக்கணும்னா வசனத்தின் வெளிப்பாடு எனக்கு உள்ளாடி இருக்கணும். இந்த வசனத்தின் வெளிப்பாடு நமக்கு உள்ளாடி இருக்கிற நேரம் என்னோட வாழ்க்கை எப்படி மாறும். வசனத்தின் வெளிப்பாடு எனக்கு உள்ளாடி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு திங், நான் அன்பானவனாக மாறிடுவேன். நான் அன்புள்ளவனாக நான் இன்னும் மாறாமல் இருக்கிறேன்னா நான் வசனம் எனக்கு உள்ளாடி இல்லைன்னு அர்த்தம். நான் நல்ல மெசேஜ் கொடுக்குறதுனால நான் வசனத்துக்குள்ளே இருக்கிறேன்னு அர்த்தம் இல்லை. நான் நல்ல பாட்டு பாடுறேன்னா அதனால வசனத்துக்குள்ளே இருக்கிறேன்னு அர்த்தம் இல்லை. நான் நல்லா பேசுகிறேன்னா அதனால நான் வசனத்துக்குள்ளாடி கீழ்ப்படிந்து இருக்கிறேன்னு அர்த்தம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் நான் நல்ல ஒரு
காரியங்களை வசனத்தின் ஆழத்தை அறிந்து அதன்படியாக ஜெபிக்கிறவனாக இருக்கிறேன், சர்ச்சில் பேசுகிறவனாக இருக்கிறேன், செய்கிறவனாக இருக்கிறேன், நன்மையான காரியங்களை செய்கிறவனாக இருக்கிறேன். அப்படி இருக்கிறனால நான் கிறிஸ்து இயேசுவின் சிந்தனை உள்ளவனாக இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. கிறிஸ்து இயேசுவின் சிந்தனை உள்ளவங்க எப்படி இருப்பாங்க? ஃபர்ஸ்ட் திங் அன்பாக இருப்பாங்க. அதான் அழகாக சொல்கிறாங்க, ஆவியின் கனிகளோ அன்பு. இந்த அன்பு முதல்ல இருக்கிற இடத்துல நம்முடைய வாழ்க்கை அப்படியே மாறுறது பார்க்கலாம். தேவன் அழகாக சொல்கிறார், நீ உன்னை நேசிப்பது போல் பிறரை நேசி. இதுதான் உண்மையிலேயே நான் கொடுக்குற உங்களுக்குள்ள புதிய ஏற்பாடின் கட்டளையாக இருக்கிறது. முழு மனதோடு தேவனை ஆராதிங்க, முழு மனதோடு தேவனை நேசிங்க. ப்ளஸ் நீங்கள் எப்படி ஒன்றை நேசிக்கிறோ அதுபோல் பிறனை நேசி அப்படின்னு சொல்கிறது தான் 2வது கட்டளையாக இருக்கிறது. இந்த 2 கட்டளைகளும் நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசி இதுக்கு உள்ளாடி அடங்கிடுது அப்படின்னு அழகாக தெளிவாக சொல்கிறாரு. அப்படி இருந்தவர் நமக்கு உள்ளாடி, அவருக்கு உள்ளாடி அன்பு இருந்தனால தான் அவர் என்ன எடுத்தாராம்? 5வது வசனத்தில் படிச்சிங்கன்னா 6வது வசனத்தில் பிலிப்பியர் 2:6, அவர் தேவனோட ரூபமாக இருந்து தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அடுத்தது 8வது, மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் நம்மகிட்ட அன்பாக இருந்ததுனால தான் அவர் தேவனோடுக்கு சமமாக இருந்தவர், அவரோட ரூபமாக இருந்தவர். அது கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் என்ன பண்ணாரா? இந்த உலகத்தில் அவர் நமக்கு வேண்டி தம்மை தாழ்த்தி அடிமையின் கோலம் எடுத்து இந்த இடத்துல அவர் பாடுபட்டு சிலுவையின் மரணத்தின் பாடுபட்டு சிலுவையின் மூலமாக மரணப்பாடை அடைந்தார். அது காரணம் என்ன? அவர் எனக்கு மேலே வைத்திருந்த அன்பு. இந்த ஒரு அன்பை தான் அவர் என்ன பண்ணுறாரு? எதிர்பார்க்கிறார். இந்த ஒரு சிந்தனை நமக்குள்ளாடி எப்பவுமே இருக்கணும். அன்புன்னு ஒரு சிந்தனை நமக்குள்ளாடி இருக்கணும். நான் எப்படி என்ன நேசிக்கிறேனோ அதுபோல் பிறரை நேசிக்க வேண்டும். கஷ்டமான காரியம். இப்போ நான் சொன்னது அவ்வளவுமே கஷ்டமான காரியம். அன்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் நம்ம வாயால் அநேக காரியங்கள் சொல்லலாம், செய்கையினால் அன்பை தான் வெளிப்படுத்த முடியும் இல்லையா? வாயினால் அன்பை வெளிப்படுத்த முடியாது, சொல்ல தான் முடியும். நான் இவ்வளோ அன்பாக இருக்கேன், அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன். ஆனால் வெளிப்படுத்துவதன் மூலமாக தான் அன்பை வெளிப்படுத்த முடியும். உண்மையான அன்பு, அந்த உண்மையான அன்பு இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். அதுபோல தான் நம்மளும் இருக்கணும்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். அப்படி ஒரு சிந்தை நமக்கு உள்ளாடி இருக்கணும். இந்த சிந்தனை இதுதான் கிறிஸ்து இயேசுவின் சிந்தை. இந்த அன்பு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளை ரட்சிப்புக்குள்ளாடி நடத்தும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், அதுக்கு பொறாமை இருக்காது, அதுக்கு பழி சொல்லுதல் இருக்காது, அவர் சினமடையாது, அது கோபமாக பேசாது, அது சிந்தனைகளில் எல்லாம் தெளிவான ஒரு சிந்தனையாக இருக்கும், வசனத்தின் மூலியமாக நடத்தப்படும். இதெல்லாம் அன்பின் ரகசியங்கள். இந்த மாதிரி அன்பான காரியங்கள் நமக்குள்ளாடி இருந்து சென்றால் மட்டுமே நான் கிறிஸ்து இயேசுவின் சிந்தனை உடையவனாக இருக்கிறேன். இந்த கிறிஸ்து இயேசுவின் சிந்தனை இயேசு கிறிஸ்துக்குள்ளாடி நிறைய இருந்துச்சு இல்லையா? அதனால தான் அந்த தேவனுடைய சிந்தனைகள் இருந்துச்சு. இந்த அன்பின் சிந்தனை, இந்த அன்பின் சிந்தனை இருந்தனால தான் சகையை வீட்டில் போனார், தொடக்கூடாமல் இருக்கிற குஷ்டரோகிகள் மத்தியில் நின்னார். அப்புறம் என்னென்னா, ஒதுக்கப்பட்டவர்கள் மத்தியில் நின்று அவர்களுக்கு வேண்டி பாவத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். யாரையும் தள்ளி சொல்லலை, அன்பாக பேசினார், எல்லாரோடு இரக்கம் பெற்றிருந்தார், மனுஷதவி பெற்றிருந்தார். இந்த அன்பு ஒரு ஆளை எங்கே கொண்டு போய் சேர்க்கும்னு பார்த்தீங்கன்னா, சிலுவையின் மரணத்தில் கொண்டு சேர்த்தது. அப்போ நம்முடைய வாழ்க்கை எவ்வளோ தூரம் அன்பாக இருக்கோ அவ்வளோ தூரம் நீங்கள் அன்பில் நிலைச்சிருக்கிறீங்களா? உண்மையிலே மெய்யான அன்பில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கை, உங்கள் ஆத்மா கடைசியில் எப்படி இருக்கும்னா, சிலுவையோடு அடிக்கப்படுகிற ஒரு ஆத்மா இருக்கும். சகலத்தையும் சிலுவையில் நமக்கு தேவையில்லாத எல்லா சுபாவத்தையும் சிலுவையில் அடித்து அதன் மூலியமாக இந்த ஆத்மா மரணம் சம்பவிக்கும். அதான் ரொம்ப முக்கியம். ஒரு ஆள்கிட்ட அன்பு இருக்குது, இயேசு கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளாடி, இயேசு கிறிஸ்துவின் சிந்தனை நமக்குள்ளாடி இருந்தால் நாம் அடிமை கோலை எடுத்துருவோம். இன்னொரு ஜனங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றிடுவோம், நம்முடைய சுபாவத்தை மாற்றிடுவோம். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் எப்படியாவது ரட்சிப்படையட்டும் அப்படின்னு சொல்லி தான் இயேசு கிறிஸ்து அந்த சாயலில் அடிமை கொள்ளத்தை எடுத்தார். அதுபோல் நாம் என்ன நினைப்போம், அவங்க எப்படியாவது தேவனை அறிந்து கொள்ளட்டும்,
அப்போ முதலாவது நம் மூலியமாக இயேசு கிறிஸ்து யாருன்னு அறிந்து கொள்ளணும்னா அன்பின் மூலியமாக தான் வெளிப்படுத்த முடியும், சுபாவத்தின் மூலியமாக தான் வெளிப்படுத்த முடியும். அப்படி சுபாவம் வெளிப்படும் பொழுது தான் என்னாகும், உண்மையாக தேவனுடைய சிந்தனை எனக்கு உள்ளாடி இருக்குன்னு சொல்ல முடியும். இந்த சிந்தனை உள்ளவர்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும், எல்லாரால ஒதுக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. அவங்க செய்கிறது ரைட்டான காரியம் செய்தாலும் இன்னொரு ஆளுக்கு அது தப்பான காரியமாக தான் இருக்கும். அவரோட வாழ்க்கையை பார்த்தீங்க, நீங்கள் இயேசு கிறிஸ்து அன்பு உள்ளவங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவங்க தப்பு செய்கிறாங்களோ இல்லையோ அன்பு எப்போவுமே அவங்களுக்குள்ள நிறைஞ்சு நின்றுட்டே இருக்கும். ஏன்னா அவங்க தப்பு செய்யாட்டாலும் அவர்கள் விட்டு கொடுக்குற ஒரு மனப்பான்மை உள்ளவர்களாக இருப்பாங்க. இரத்த சாட்சியில் மறிக்கிறாங்க, அநேக காரியத்தில் ஜெயிலுக்கு போகிறாங்க. காரணம் சுவிசேஷம் சொன்னதுனால இவ்வளோ தூரம் எல்லாரையும் பிடிச்சி உள்ளே போடுறாங்க இல்லையா, பாடுபடுறாங்க. அப்போ சுவிசேஷம் சொல்கிறது உண்மையை சொல்கிற நேரம் ஆட்டோமேட்டிக் அவங்க வாழ்க்கையில் என்ன இருக்குது, பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு சுவிசேஷம் சொல்கிறனால இல்லை, உண்மையான அன்பு வெளிப்படுறதுனால தான் சுவிசேஷம் சொல்கிறாங்க. இந்த சுவிசேஷம் சொல்லும் பொழுது என்ன ஆகுது, பிரச்சனைகள் வருகிறது. அது கடைசியில் அவங்க வாழ்க்கை எப்படி முடியும், சிலுவையை இயேசு கிறிஸ்து எப்படி அடிக்கப்பட்டாரோ அதுபோல் அடிக்கப்படுகிற ஒரு அனுபவம் அவர்கள் வாழ்க்கையில் வரும். நம்ம வாழ்க்கையிலையும் சிலுவையில் அடிக்கப்படுகிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில் வருதுன்னா நீங்கள் கரெக்டாக போயிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அவமானப்படுத்தப்படுகிறது, துன்பப்படுத்தப்படுகிறது. தேவனுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, அன்பினால் ஒரு ஆளை மாற்றும்படியாக நீங்கள் புறப்பட்டு வரும் பொழுது, வசனத்தின் மூலியமாக தேவனுடைய அன்பின் சிந்தனை மூலியமாக செய்யப்படும் பொழுது இந்த உலகம் நம்மளை என்ன பண்ணுமா, பகைக்குமா. அப்படி நம்ம பகைக்குள்ளாடி வரல இன்னும் அப்படின்னு சொன்னால் நம்ம இன்னும் எப்படி பண்ணலை, இயேசுவின் சிந்தனைக்குள்ளாடி நம்ம வரலன்னு அர்த்தம். ஒருவேளை ரசிக்கப்பட்டிருப்போம், ஸ்நானம் எடுத்திருப்போம், சபைக்கு அடுத்த காரியங்களை செய்துட்டு நம்முடைய பேச்சுகள் கரெக்டாக இருக்கும். ஆனால் தேவன் சகலத்தையும் அறிகிறவராக இருக்கிறார். உண்மையிலேயே நமக்கு உள்ள சிந்தனைகள் இன்னும் இயேசு கிறிஸ்துவின் சிந்தனையோடு ஒத்து போகவில்லை. அவருடைய சிந்தனை எனக்கு உள்ளாடி இல்லைன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து சிந்தனை கரெக்டாக இருந்துச்சுன்னா அவர் எப்படி வாழ்ந்தார் அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்வோம். அவர் எங்கெல்லாம் விட்டு கொடுத்தார் அங்கெல்லாம் விட்டு கொடுத்துருவோம், எங்கெல்லாம் மாறினது அங்கெல்லாம் மாறிடுவோம். அவர் பரிசுத்த வாழ்க்கை அவர் வாழ்ந்து காட்டினார், அப்படி ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து காட்ட முடியாதான் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துட்டு போனார். அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து காட்டணும், சாட்சியுள்ள ஜீவிதம் ஜீவிக்கணும். இதனால தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.